தமிழ்நாடு முதலமைச்சரை பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பதவியேற்று அவரோட ஒவ்வொரு வாக்குறுதியை பார்த்தீங்கன்னா நிறைவேற்றிட்டு வராது. சிலது பார்த்தீங்கன்னா சரியில்லாத மாதிரி பார்த்தீங்கன்னா சில சொல்லப்படுது. 200 யூனிட் கரண்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி விவசாய கடன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது பிரச்சாரத்தை அப்பவே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ணாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே திருப்பூர் சைடா இருக்கட்டும், தஞ்சாவூர் சைட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே அப்போசிஸ் பண்ணி அவ்வளோ ஒரு பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா பண்ணாரு. ஸோ இப்போ விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா பயிர்க்கடன் தள்ளுபடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பண்ணாரு. ஸோ அந்த பயிர்க்கடன் தள்ளுபடியும் அவர் சொன்ன வாக்குறுதி மாதிரி கிடையாது. டிஎம்கே அவர் என்ன சொன்னாரு, அவங்க சொன்னதை பார்த்தீங்கன்னா செய்யல அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இப்போ விஜய் அவர்களே பார்த்தீங்கன்னா அதை தான் பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இப்போ நிறைய பக்கம் தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான பக்கத்துல பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு எதிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விவசாயிகள்லாம் பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாய கடன் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ் அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா அறிவிச்சாங்க. சிஎம் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு அபிஷியல் பேஜ்ல. அந்த பேஜ்ல பார்த்தீங்கன்னா இப்போ சிஎம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள். ஆனா இன்னுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் தான் சிஎம்னு நினைச்சு அங்க டியூட் பண்ணவர் யாருன்னு தெரியல. 50,000 ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடியை பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிட்டாருன்னு சொல்லி இந்த ஒரு எக்ஸ் அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா டியூட் பண்ணியிருக்காங்க. நீ அது மட்டும் இல்லாம ஹேஷ்டாக் எம்கே ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி ஹேஷ்டாகும் கூட விடாம பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் பெயர்ல பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ இப்போ ட்வீட்டே இந்த அளவுக்கு இருக்குன்னா இப்போ பயிர் கடன் தள்ளுபடி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க பாருங்க. இப்போ கூட நீங்க போய் பார்க்கலாம் எக்ஸ் அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா அது இனிமே இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோல இது என்ன பயிர் கடன் தள்ளுபடி, அவர் இதுல என்ன அப்படி பூசி மூலம் பெற்றிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோல உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலா சொல்றேன். ஸ்டார்ட் பண்ணுவோமா? வணக்கம், நான் விக்னேஷ் அண்ட் வெல்கம் பேக். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த தேர்தலுக்கு முன்னாடி பிரச்சாரம் களத்திலே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் டிஎம்கேவை எதிர்த்து அப்போசிஸ் பண்ணது ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அவங்க சொல்ற வாக்குறுதியை பார்த்தீங்கன்னா செய்யறது இல்லை, நாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை, செய்யக்கூடிய வாக்குறுதிகளை தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சார மேடையிலையும் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிக்கிட்டே வந்தாரு. ஆனா அதை அவர் இப்ப கடைபிடிச்சிருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கோட்டை விட்டுருக்காருன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இப்போ மெயினா பார்த்தீங்கன்னா இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பக்கம் பேசி நீங்க பார்த்திருப்பீங்க. மெயினா அந்த டெல்டா இடமா இருக்கட்டும், இல்ல நம்ம திருப்பூர் வரும்போதும் கூட நம்ம பாத்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கோம். சோ அங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த விவசாயிகளை பத்தி பேசியிருந்தாரு. அப்ப அவர் சொன்ன வாக்குறுதிகள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 5 ஏக்கருக்கு உள்ள இருக்கிற எல்லா விவசாயிகளுக்கும் 100% பாத்தீங்கன்னா பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ அப்ப பாத்தீங்கன்னா எந்த விதமான இந்த அமௌண்ட் தான் நீங்க வாங்கியிருக்கணும், இந்த அமௌண்ட் தான் வாங்கியிருக்கணும் சொல்லி எந்த விதமான ஒரு அமௌண்ட்டும் பாத்தீங்கன்னா குறியிடப்படல. சோ அதுக்கப்புறம் 5 ஏக்கருக்கு மேல நீங்க 5 ஏக்கர் 10 ஏக்கர் இருக்கலாம், 50 ஏக்கர் இருக்கலாம். சோ இந்த மாதிரி 5 ஏக்கருக்கு மேல நீங்க எவ்வளவு வச்சிருந்தாலும் 50% பாத்தீங்கன்னா கடன் தள்ளுபடி. இப்ப நான் 50,000 வாங்கியிருக்கேன்னா 25,000 பாத்தீங்கன்னா கடன் தள்ளுபடி பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. சோ இப்போ அது அப்படியே நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எக்கச்சக்கமான டிமாண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இதுலயும் பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கிறாரு. சோ நான் அது என்னன்னு சொல்லி ஒன்னொன்னா வாசிக்கிறேன். இப்போ எப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1/5/2025 இருந்து 28/2/2026 வரைக்கும் நீங்க ரிசர்வ் பேங்க்ல பாத்தீங்கன்னா கடன் வாங்கியிருந்தீங்கன்னா, இந்த டேட்டுக்குள்ள விவசாயிகள் பாத்தீங்கன்னா கடன் வாங்கியிருந்தீங்கன்னா இதுக்கு கீழே கொடுத்திருக்கிற பாத்தீங்கன்னா இந்த ஒரு கேட்டகரிக்குள்ள நீங்க வந்து இந்த கடன் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தள்ளுபடி ஆகும் சொல்லி கீழே பாத்தீங்கன்னா ஒரு டேப்லர் காலம் மாதிரி கொடுத்திருக்காரு. அந்த டேப்லர் காலம்ல அவர் என்ன கொடுத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குறு விவசாயிகள் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்காரு. குறு விவசாயிகள்னா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா தெரியாது. 2.5 ஏக்கர், அதாவது பாத்தீங்கன்னா 2.5 ஏக்கர்ஸுக்கு கீழே, அதாவது பாத்தீங்கன்னா 2.5 ஏக்கர், 2 ஏக்கர், 1 ஏக்கர், இந்த மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த குறு விவசாயிகள் அப்படின்னு சொல்லி நம்ம வரும். சிறு விவசாயிகள் அப்படின்னா இந்த 5 ஏக்கருக்கு உள்ள இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சிறு விவசாயிகள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். சோ அந்த குறு விவசாயிகளுக்கு இவர் என்ன சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா 100% கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. நல்ல விஷயம் தான்டா, இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்காரு. 100% தள்ளுபடி எவ்வளவு கடனுக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 50,000 கடன் தள்ளுபடி. 50,001 ரூபாய் கிட்ட வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 40,000 தள்ளுபடி. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 60,001 ரூபாயில இருந்து 70,000 முடியும் பாத்தீங்கன்னா 30,000. அப்புறம் 70,000 இருந்து 80,000 பாத்தீங்கன்னா 20,000. 80,000 இருந்து 90,000 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000. 90,000 இருந்து 1 லட்சம் ரூபாய்க்குள்ள வாங்கியிருந்தீங்கன்னா 10,000. சோ அப்புறம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா வெறும் 5,000 பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா குறு விவசாயிகளுக்கு. அப்படி சிறு விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 50,000 கிட்ட கடன் வாங்கியிருந்தா பாத்தீங்கன்னா 50% தள்ளுபடி. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 50,001 ரூபாய் கிட்ட வாங்கியிருந்தா 25,000. அப்புறம் 70,000 ரூபாய்க்குள்ள வாங்கியிருந்தா பாத்தீங்கன்னா 15. அப்புறம் 80,000 ரூபாய்க்குள்ள வாங்கினா 10. 90,000 கிட்ட வாங்கினா 5. அப்புறம் 1 லட்சம் ரூபாய்க்குள்ள வாங்கணும் பாத்தீங்கன்னா 5. அப்புறம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வாங்கினா பாத்தீங்கன்னா 5 அப்படின்னு சொல்லி
இந்த கேட்டகரி எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் சொல்லவே கிடையாது. அவர் ஒப்பனா சொன்னது பாத்தீங்கன்னா இந்த 5 ஏக்கருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு 100% தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா 50% தள்ளுபடி அப்படின்னு சொல்லி நீங்க இப்ப கூட பார்க்கலாம், வெப்சைட்ல பாத்தீங்கன்னா இருக்கும். சோ ஆனா இப்ப அவர் விவசாயிக்கு பண்ணது பாத்தீங்கன்னா முற்றிலும் பாத்தீங்கன்னா ஒரு ஏமாற்றமான ஒரு விஷயம் தான் நம்ம சொல்லி ஆகணும். சோ இது நம்ம மாற்றம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, இது ஒரு ஏமாற்றம் அப்படின்னு வேணா நம்ம சொல்லலாம். சோ ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுல பயன்பெறக்கூட விவசாயிகள் எவ்வளவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 14,22,555 பேர் பாத்தீங்கன்னா இதுல பயன்பெறாங்க. இதுக்கு ஒதுக்கின அமௌண்ட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 2044 கோடி பாத்தீங்கன்னா ஒதுக்கி இருக்காங்க. சோ நம்ம இப்படி கால்குலேட் பண்ணோம்னா ஒரு அப்ராக்ஸா நம்ம கால்குலேட் பண்ணாலும் ஒரு விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13,000 இருந்து 14,000 ரூபாய் பாத்தீங்கன்னா போகும். 13,000 இருந்து 14,000 தான் போகும். சோ இது அவங்க ஒரு மாசம் விவசாயம் பண்றாங்கன்னு வைங்க, இதுல பாதி பாத்தீங்கன்னா யூரியாக்கு போயிடும், பாதி பாத்தீங்கன்னா டிஏபிக்கு போயிடும், சோ பாதி பாத்தீங்கன்னா ஜிங்க் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா தாதுப்புகளுக்கு பாத்தீங்கன்னா போயிடும். சோ இதுல நம்ம 14,000 பாதி நம்ம எடுத்துட்டோம்னா மிச்சம் 7,000. சோ இவங்க வாங்கின கடனுக்கே பாத்தீங்கன்னா மாசத்துல வட்டி கிட்டத்தட்ட 7,000 ரூபாய்க்கு மேலதான் இருக்கும். சோ இப்ப பாத்தீங்கன்னா வட்டியும் பாத்தீங்கன்னா இதுல போயிடும். இப்போ இந்த ஒரு கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கண் துடைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது கடன் தள்ளுபடி கிடையாது, வட்டி தள்ளுபடி, இல்லைன்னா பாத்தீங்கன்னா உரத்துக்கு கொடுத்த காசு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனா இப்போ தமிழ்நாடு அரசு எப்படி வெளியிட்டு இருக்காங்கன்னா பயிர் கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லி இந்த ஒரு நேம்ல பாத்தீங்கன்னா வெளியே விட்டுருக்காங்க. சோ இப்போ நம்ம இந்த குறு விவசாயிகள் சிறு விவசாயிகள் எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட குறு விவசாயிகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 78% பாத்தீங்கன்னா இருக்காங்க. சிறு விவசாயிகள் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 14%, மிச்சம் சதவீதம் கிட்டத்தட்ட ஒரு 10% பாத்தீங்கன்னா பெரிய விவசாயிகள் இருக்காங்க. சோ இந்த குறு விவசாயிகள்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி பேர் 1.5 ஏக்கர் தான் வச்சிருக்காங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஏக்கர் இருக்கிறதே பாத்தீங்கன்னா பெரிய விஷயம். அதுல அவங்க பாத்தீங்கன்னா சாகுபடி பண்ணி இப்ப வர்ற மழைக்கு பூச்சிகளுக்கு எல்லாம் மருந்தடிச்சு அவங்க கொள்முதல் பண்ணி லாபம் பாக்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் ஒரு 2.5 ஏக்கருக்குள்ள. சோ இப்ப அதுல பாதி பேர் பாத்தீங்கன்னா வெளியே போயிட்டாங்க, போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாதி விவசாயிகள் விவசாயமே பண்றது இல்ல, பாதி பேர் கட்டடத்துக்கு அப்படின்னு சொல்லி பல வேலைக்கு பாத்தீங்கன்னா போயிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் இருக்கிற சிறு விவசாயிகள் பாத்தீங்கன்னா அதுக்கும் போகாம பெருசா லாபமும் இல்லாம பெருசா நஷ்டமும் இல்லாம சொல்லிட்டு நடுவுல இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா இந்த மழையெல்லாம் வந்தா அதுலயும் பாத்தீங்கன்னா அவங்க மாட்டிப்பாங்க. சோ இதுல ஒரு அளவுக்கு தப்பிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பெரிய விவசாயிகள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 5 ஏக்கருக்கு மேல வச்சிருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஏதோ அவங்க தப்பிச்சிருவாங்கன்னு சொல்ல முடியும், உதவி பாத்தீங்கன்னா பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. சோ இப்படிப்பட்ட இந்த ஒரு டேபிளர் காலம் பாத்தீங்கன்னா இந்த சிறு விவசாயிகள்ல தான் பாத்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணுது. கிட்டத்தட்ட 14% பாத்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணுது. சோ இதுல பாத்தீங்கன்னா 14,22,555 விவசாயிகள் பாத்தீங்கன்னா பயனடைவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மோசடி அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே பாத்தீங்கன்னா சொல்லி இருக்கிறாங்க. சோ இது நம்ம ஒரு கண் துடைப்பு அப்படின்னு வேணா நம்ம சொல்லிக்கலாம். சோ அதுக்கப்புறம் இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா சிஎம் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு அபிஷியல் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அதுல அவங்க என்ன டியூட் பண்ணிருக்காங்கன்னு கேட்டா நம்மளுக்கே பாத்தீங்கன்னா சிரிப்பு வரும். Honorable TN Chief Minister Thiru M.K. Stalin announced full waiver of crops loan up to 50% up9 CM Stalin அப்படின்னு சொல்லி ஹேஷ்டேக போட்டு ஒரு அபிஷியல் தமிழ்நாட்டு ஒரு ஸ்டேட் அபிஷியல் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு படிக்காத மக்களுக்கு சிஎம் யாருன்னு தெரியலனா கூட ஒரு ஓகே ஏத்துக்க கொள்ள ஒரு விஷயம் சொல்லலாம். ஒரு அபிஷியல் அக்கௌண்ட்ல இன்னி வரைக்கும் சிஎம் யாருன்னே பார்த்தீங்கன்னா தெரியாம இந்த ஒரு ட்வீட்டை பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ கூட நீங்க பார்க்கலாம், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சைட்ல ஓடும் நீங்க பார்க்கலாம். ஸோ இப்படி ஒரு ட்வீட்டை பார்த்தீங்கன்னா அபிஷியல் தமிழ்நாடு அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா டியூட் பண்ணிருக்காங்க. இது யார் டியூட் பண்ணான்னு சொல்லி எனக்கு தெரியல. சோ அதுக்கப்புறம் தமிழ்நாடோட அப்போசிஷன் லீடரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதை அவங்க கையில் எடுக்காம இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஏன்னா விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா 2 பேர்த்த எழுதி பாத்தீங்கன்னா அரசியல் பண்ணணும். ஒன்னு பாத்தீங்கன்னா திமுக, இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதிமுக அப்படிங்கிற இந்த ஒரு மிகப்பெரிய 2 கட்சியை எதிர்த்து பாத்தீங்கன்னா அரசியல் பண்ணணும். சோ இவர் என்ன ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் அதை அவங்க எடுத்து பெரிய அரசியல மாத்துறது உறுதி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்துல இருந்து தெரியுது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி நீங்க 5 ஏக்கருக்குள்ள பாத்தீங்கன்னா விவசாயம் பண்ண எல்லாத்துக்கும் 100% தள்ளுபடின்னு சொல்லி சொன்னீங்க, 5 ஏக்கருக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 50% சொல்லி சொன்னீங்க. ஆனா இப்போ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, கிட்டத்தட்ட 50,000 முடி வாங்கினாதான் உங்களுக்கு 100% தள்ளுபடிங்கிறீங்க, 50,000க்கு மேல வாங்கினா அதுக்கு ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போடுறீங்க. சோ இது பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு இழக்கப்பட்ட அநீதி அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வார்த்தையை பத்தினா சொல்றாரு. சோ நீங்களும் இதே மாதிரிதான் சொன்னீங்க, 200 யூனிட் கரண்ட் பாத்தீங்கன்னா கொடுக்குறீங்க, ஆனா அதுவும் பாத்தீங்கன்னா 500 யூனிட்டுக்கு மேல போச்சுன்னா அந்த ஒரு சலுகையும் இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. சோ இதுல பயிர்க்கடனுங்கிற
ஒரு பேர்ல பாத்தீங்கன்னா ஸ்கேம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பெரிய வார்த்தையை பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காரு. இப்படி இன்னும் நிறைய ஏமாற்றங்களை மக்கள் மனசுல பாத்தீங்கன்னா தயாரா இருக்கணும். சிஎம் சார் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த சிஎம் சார் அப்படிங்கிற வார்த்தை யார் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும். சோ அப்படி சொல்லியிருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அதிமுக சைட்ல இருந்து இபிஎஸ் அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 2021 வருஷம் பாத்தீங்கன்னா நான் ஆட்சியில இருந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா 12,110 கோடிக்கு பாத்தீங்கன்னா பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 16,43,000 மக்கள் பாத்தீங்கன்னா இதனால விவசாயிகள் கண் துடைக்கப்பட்டாங்க. அவங்களோட கண்ணீரை பாத்தீங்கன்னா நான் தொடச்சு வச்சேன். தேர்தலுக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க? 5 ஏக்கருக்கு உள்ள இருந்தா 100% தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேல இருந்தா 50% தள்ளுபடி நீங்க சொன்னீங்க. ஆனா இப்போ நீங்க பண்ணது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அத மறுபடியும் பாத்தீங்கன்னா சொல்றாரு 2021 12,111 கோடிக்கு பாத்தீங்கன்னா நான் பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணேன். சோ நீங்க 2026 நீங்க எவ்வளவு பண்ணிருக்கீங்க? 2,044 கோடி தான் பண்ணிருக்கீங்க. சோ இது ஒரு நாடகம், விவசாயிகள் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசி என்ன சொல்றாருன்னா பாதத்தை மண்ணுல வச்சு ஏற்கலப்பை வச்சு உழுத ஒரு மனிதனா நான் சொல்றேன், எந்த விவசாயியை ஏமாத்தி ஒரு அரசாங்கம் பாத்தீங்கன்னா நிலைச்சதா சரித்திரமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஒரு டியூட்டை பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. சோ கடைசியில இப்ப பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் எல்லாம் நிறைய பக்கம் பாத்தீங்கன்னா ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க கூட சொன்னது வேற, இப்ப செய்யறது வேறன்னு சொல்லிட்டு ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ லைக் பாத்தீங்கன்னா திருப்பூர், வேலூர் இந்த மாதிரி நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாடு விவசாய சங்கம் பாத்தீங்கன்னா அவங்க ஜூன் 1 பாத்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயமும் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. சோ விஜய் அவர்கள் சொன்னது என்னன்னா ஸ்டார்டிங் வரும்போது நம்ம செய்யறதான் சொல்லுவோம் அப்படின்னாங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் செய்யறது என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. சோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா யூனிட், அதாவது பாத்தீங்கன்னா 200 யூனிட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்பவும் பாத்தீங்கன்னா 500 யூனிட்டுக்கு மேல போச்சுன்னா அந்த 200 யூனிட் இல்ல, அதுவும் 2 மாசத்துக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. திமுக எதிர்த்து பேசும்போது ஒவ்வொரு மாசத்துக்கும் நீங்க கரண்ட் பில்ல கணக்கெடுங்கன்னாரு. இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா டிவிக்கே பாத்தீங்கன்னா அதை கொண்டு வர கிடையாது. சோ இன்னும் 13 நாள் தான் ஆயிருக்கு. இப்ப என்னடா அப்படின்னா செய்யறத கரெக்டா செஞ்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை. இப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா இதை மறுசீரமைச்சு இன்னும் வெளிவிடணும்னு சொல்லி நிறைய பேர் பாத்தீங்கன்னா கோரிக்கை வைக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு போய் முடியும் அப்படின்னு சொல்லி தெரியல. சோ இப்போ கடைசியா நம்ம பார்த்தோமா இது பாத்தீங்கன்னா ஏமாற்றத்துக்குரியது அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். தமிழ்நாடு அரசு இது எடுத்து மறுசீரமைச்சு மறுபடியும் பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன வாக்குறுதியிலே பாத்தீங்கன்னா வெளிவிடணும் அப்படிங்கிறது இது என்னோட ஒரு கோரிக்கை. சோ நீங்க இந்த பயிர்க்கடனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ நான் அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye from Vignesh. Bye.